ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எதிகை ஐஏஎஸ் அகாடமி சிலக்ஸ் வீடியோ நினைக்கும் எங்களுக்கு மனமாத நன்றிகள். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலகாலமா டிஎன்இபி தான் நடத்துவாங்க. அது டிஎன்பிசி கொடுக்க போறாங்கிற அப்டேட் நமக்கு வந்துருச்சு, புரியுதா? அது எதுல கொடுக்க போறாங்க அப்படின்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்ல வரப்போகுது. அது டெஃபினட்டா உறுதி ஆயிடுச்சு. இப்போ அந்த எக்ஸாம் பத்தின ஒரு A to Z டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம், புரியுதா? இதுக்கு யாரெல்லாம் அதை எலிஜிபிள்னா, நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, ECE, EEE, CSE, IT இந்த 4 பேருமே எலிஜிபிள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஓகே, ஸோ எலிஜிபிள் யார் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஏஜ் லிமிட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா தகவல்களும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்காக அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 2 நம்பர் ஏதாவது நம்ம அகாடமி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச், மெட்டீரியல், கிளாஸ் எல்லாமே போத் ஆன்லைன் ஆஃப்லைன்ல வரப்போற நாட்கள் ஆரம்பம். ஸோ அட்வான்ஸ் புக்கிங்க்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க போட்டு வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், இது வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்த கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ், போன வருஷமே 2023 வந்த கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ். இதுல மேக்ஸிமம் JDO அப்புறம் ஃபோர்மேன் தான் கொடுத்துருந்தாங்க, புரியுதா? இப்பதான் இதுல நிறைய போஸ்ட் வரப்போகுது, சரிங்களா? ஆனா அந்த ஏஜ் லிமிட் அப்படின்னு பாக்குறப்ப ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் வரப்போகுது, புரியுதா? சோ அப்படி எடுத்து பாக்குறப்ப இதுலயே பாருங்க, ஒரு சில போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்ல, ஆனா ஒரு சில போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, புரியுதா? சார் இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசு சார்னா நீங்க தாராளமா எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 30 வயசுனா எழுதிடலாம். ஒரு 32க்கு மேல ஆகுது, எனக்கு ஒரு 35 ஆகுதுன்னா நீங்க நோட்டிபிகேஷன் வரப்ப வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா இப்ப இதுல பாருங்க, ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ரூல் டெவலப்மெண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுக்கல, ஃபோர்மேனுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுக்கல, ஆனா மீதிக்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொல்றேன், நோட்டிபிகேஷன் வரப்பதான் நமக்கு என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு கன்ஃபார்மா தெரியும். ஏன்னா எக்கச்சக்க போஸ்ட் இருக்கு, புரியுதா? அதனால கண்டிப்பா எதனா ஒரு சில போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்காது, தாராளமா எழுதலாம். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி சரி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு கோர் சிலபஸ் வந்து 200 கேள்வி வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ECEனா உங்களுக்கான கோர் சிலபஸ் வந்து 200 கேள்வி கேட்பாங்க. EEEனா நீங்க தனியா 200, CSEனா 200, ITனா 200, நீங்க தனித்தனியா 200 எழுதுவீங்க. இப்ப ECE எழுதுற 200 EEEக்கு வராது, புரியுதா நான் சொல்றது? அந்த மாதிரி ஒரு 200 எழுதுவீங்க. இது இல்லாம மேக்ஸ் 25 வரும், as per TNPSC எப்படி கேட்பாங்க அது மாதிரி கொடுத்துருவாங்க. GST 75 வரும், புரியுதா? 300 கேள்வி நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு 100 கேள்வி இருக்கும். அந்த 100க்கு நம்ம 40 தான் எடுக்க போறோம். அப்ப நீங்க எக்ஸாம் எழுத போறது 400 கேள்வியா இருந்தாலுமே தமிழ் 100க்கு நீங்க 40 எடுத்தா போதும், அதனால அதை விட்டுறலாம். 40 எடுக்கணும். பேலன்ஸ் 300 தான் நமக்கு காம்படிஷன். அந்த 300ங்கிறப்ப உங்களோட கோர், அந்த கோருங்கிறப்ப அது என்ன சிலபஸை பேஸ் பண்ணி சரி இருக்கும்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான், புரியுதா? சோ அதுக்கான கன்சர்ன் சிலபஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம சேனல்ல கன்சர்ன் ஸ்டாஃப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் ஜஸ்ட் ஓவர்வியூ தான் கொடுக்குறேன், புரியுதா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும் சிலபஸ். எலிஜிபிலிட்டி டிப்ளமோ இன்ஜினியரிங் 2 பேருமே எழுதலாம். ஆனா சிலபஸோட ஸ்டாண்டர்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்க போகுது. 200 கேள்வி கேட்க போறாங்க. இப்ப GS 75ங்கிறப்ப நாம TNPSC வர GS தான், மேக்ஸ்ங்கிறப்ப நாம TNPSC வர மேக்ஸ் தான். அப்ப நம்ம இந்த வீடியோல யார் எலிஜிபிள்னு பார்த்துட்டோம், ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்னும் பார்த்துட்டோம். மேற்கொண்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.